போட்டியாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலான்னா குண்டலகேசி அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐம்பெரும் காப்பியங்களில் 4ஆவதாக இருக்கிற நூல் குண்டலகேசி. இந்த குண்டலகேசியோட விளக்கங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சிறப்பு தமிழ் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் காப்பியங்கள்ன்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சின்ன டாபிக், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குண்டலகேசி அழிந்து போன தமிழ் காப்பியங்கள் ஒன்று குண்டலகேசி. இது ஒரு பௌத்த நூல். இதனுடைய ஆசிரியர் நாதகுத்தனார். புறத்திரட்டில் குண்டலகேசியின் பாடல்களாக செய்யுள்களும் நீலகேசி உரையில் 180 பாக்களும் இன்று கிடைக்கின்றன. இவற்றை கொண்டு வேறு சிறு குறிப்புகள் மூலம் குண்டலகேசியின் கதையமைப்பை அறிய முடிகிறது. சரி, நம்ம பார்க்கலாம். ராஜகிரகம் என்ற தலைநகரை ஆண்ட அரசனுடைய அமைச்சன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மகள் தான் பத்திரை. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. குண்டலகேசியின் தலைவி யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பத்திரை ஆப்ஷனில் இருந்தது. திருட்டு குற்றத்திற்காக தண்டனை பெற்ற ஒருவனை விரும்பி மணக்கிறாள். அந்த தண்டனை பெற்ற கல்வன் அவன் யார் அப்படின்னா அவருடைய பெயர் சத்துவான். அவருடைய பெயர் சத்துவான். இந்த சத்துவான்றவங்கள தான் பத்திரை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்கிறாங்க. கல்வனாக இருந்தாலும் அவங்க மேலே காதல் வயப்பட்டு நான் கல்யாணம் பண்ணால் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தினால இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. சரி, மகளுடைய ஏன்னா சிறு வயதுலேருந்து பத்திரிக்கை தாய் கிடையாது, அவருடைய அப்பா மட்டும்தான். அதனால் பொண்ணு எது ஆசைப்பட்டாலும் அவர் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி தான் என்ன பண்ணுவார், இவங்க சாத்துவன்ற கல்வனை விரும்புகிறேன்னு சொன்னதும் சரி மகளுடைய ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லி அரசர்கிட்ட பேசிட்டு அவரை விடுதலை பண்ண வச்சு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த பத்திரையும் சத்துவானும் நல்லபடியாக தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு நாள் இவங்களுடைய கல்யாண விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும் போது நீ கல்வன் தானே அப்படின்னு அவங்க விளையாட்டாக சொல்லுவாங்க அவங்க மனைவி. இதை கேட்டு அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவார். அப்போ இந்த எண்ணத்தோடு தான் நம்ம கூட இவ்வளோ நாள் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்களா, இவளை எப்படியாவது நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு வன்மம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவான், பத்திரியை கூட்டுட்டு நம்ம மலை மேலே இருக்கிற தெய்வத்தை வழிபட்டு வருவோம் அப்படின்னு இவர் நயவஞ்சகமாக கூப்பிட்றாரு. கணவன் கூப்பிட்டதை ஆசையாக கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிட்டு பத்திரியும் அவர் கூட போயிடுவாங்க. ஆனால் அவர் கொல்ல போகிறத ஒரு கட்டத்தில் நீ என்னை திருடன்னு சொல்லிட்டியே அப்படின்னு அவர் கோபமாக பேசுவார். பத்திரியை நம்மளை கொல்ல போகிறோம் அப்படின்றத உணர்ந்துருவாங்க. சரி, உங்களை ஒரு முறை நான் சுற்றி வணங்கிய பின்னாடி என்னை கொன்னுடுங்க அப்படின்னு இவ கணவர்கிட்ட சொல்லுவாள். ஓகேவா? கணவர்கிட்ட சொல்லிவிட்டு உடனே அவரை ஒரு முறை சுற்றி வரும்போது அவரை பின்பக்கத்துலேருந்து மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க. இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா தற்கொல்லியை முட்கொள்க. இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தற்கொல்லியை முட்கொள்க என்பதை உணர்ந்து அவனை சுற்றி வருகையில் பின்புறமாக மலையுச்சிலிருந்து அவனை கீழே தள்ளிட்டாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? உடனே தள்ளிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க வேகமாக அழுது புலம்பிட்டு எல்லாரும் சொல்லி நம்ம கேட்காம கல்யாணம் பண்ணமே, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க போகிற வழியில தான் இந்த பனை சிரட்டை சொல்லுவாங்க. அந்த பனை மட்டையால் தன்னுடைய தலைமுடியை இவங்க சிரைச்சிப்பாங்க, வெட்டிடுவாங்க அந்த பனை மட்டையாலேயே. அப்படி வெட்டும் போது அவங்க முடி என்ன ஆகும்னா அப்படியே சுருள் சுருளாக ஆகிடும். குண்டலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உடனே இந்த நூலுக்கு அது அன்று முதல் அவள் குண்டலகேசின்னு அழைக்கப்பட்டாங்க. அதனால தான் இந்த நூலுக்கு குண்டலகேசி அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு. அப்புறமா இவங்க அங்கே போயிட்டு சமண மதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. சமண பள்ளியை அடைந்து துறவரம் ஏற்கிறாள். அப்புறம் பின்னால் என்ன பண்ணுறாங்கன்னா சாரிபுத்திரரிடம் வாதத்தில் தோற்று புத்த சமயத்தை ஏற்கிறாள். நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருன்னா சாரிபுத்திரன்னு ஒரு முனிவர் கூட வாதத்தில் ஏற்படுறாங்க. சமணம்தான் பெருசுன்னு இவங்க சொல்கிறாங்க.
பௌத்தம் தான் பெருசுன்னு சாரிபுத்திரர் சொல்கிறார். இந்த வாதத்தில் வந்து இவங்க வந்து தோற்று போனதுனால புத்த சமயத்தை தழுவிடுறாங்க. இதுதான் குண்டலகேசியோடைய கதை சுருக்கம். நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடுச்சுன்னா கேள்வி எப்படி வந்தாலும் நம்மளால் ஓரளவுக்கு அசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் முக்கியமானது காப்பிய தலைவி, பத்திரை, அதுக்கப்புறமா தற்கொல்லியை முட்கொள்க. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து வாதத்தில் யார் கூட தோக்குறாங்க? சாரிபுத்திரரிடம் வாதத்தில் தோற்று போகிறாங்க. முதல் இவங்க தழுவுறது சமண மதம், அதுக்கப்புறமா தழுவுறது வந்து தான் புத்த மதம். இந்த பௌத்த மதத்துக்கு குண்டலகேசிக்கு வாதத்தின் அடிப்படையில் தோன்றது தான் நீலகேசி. நீலகேசி வந்து 5 காப்பியங்களில் வரும். அது சமண நூல். குண்டலகேசியோடைய வாதத்துக்காக எதிர்மறைக்காக எழுதப்பட்டது தான் நீலகேசி. ஓகே, தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டாப்பிக்கோட நம்ம பார்க்கலாம். பாய்.